தலைவன்னா யாரு, அவன் எப்படி இருக்கணும், அதை குறித்து நம்ம தியானிக்கணும். தலைவன்னா யாரு, எப்படி இருக்கணும். சரி, இப்ப தலைமைத்துவம். தலைமைத்துவம். ஒரு தலைவன் நேரடியா ஆகாயத்துல இருந்து டம்முனு பூமியில குதிச்சு தலைவன் நான் தான் தலைவன் அப்படின்னு சொல்ல முடியாது. பக்குவப்படணும். எவ்வளவுதான் பெரிய ஒரு மல்டி மில்லியனோட பயனாக இருந்தாலும் சரி, அவன் ஆரம்ப நிலையில இருந்து அடிமட்ட நிலையில இருந்து வந்தா தான் தொழில என்னென்ன இருக்குது, என்னென்ன லாபம், என்னென்ன நஷ்டம், இதெல்லாம் வெளி உலகம் தெரிஞ்சாதான் அவன் அந்த முதலாளி அப்படிங்கிற ஒரு சீட்ல உட்கார முடியும். தலைவன்னா யாருன்னா பக்குவப்பட்டவனாக இருக்கணும். அழகவனியே வடநாட்டிலே ஒரு வைர வியாபாரி இருந்தார். வடநாட்டில ஒரு பெரிய வைர வியாபாரி, உண்மையான சம்பவம். அந்த வைர வியாபாரிக்கு வரவு கோடிக்கணக்கில் தான் இருக்கும். செலவு அற்ப கணக்கில் தான் இருக்கும். வரவு கோடிக்கணக்கில், செலவு அற்ப கணக்கில். அப்ப அந்த வைர வியாபாரிக்கு ஒரு நல்ல மகன் இருந்தான் பாருங்க. அந்த வைர வியாபாரி தன்னுடைய மகனை கிட்டத்தட்ட ஒரு 10 வருடங்கள் காணும். அவருடைய மகனை 10 வருடங்கள் காணும். ஆனா வைர வியாபாரம் இவர் தலைமையில நல்லா போயிட்டு இருக்கு. அப்ப சொந்தக்காரங்க எல்லாம் கேக்குறாங்க, எங்க உங்க பையன் அப்படின்னு கேக்குறாங்க. அவர் ஒண்ணும் சொல்லல. சரி, எங்கேயாவது வெளியில பெரிய தொழில் கத்துக்க போயிருப்பான் அப்படி இப்படிலாம் நினைக்கிறாங்க. ஆனா அந்த வைர வியாபாரி என்ன பண்ணாரு தெரியுமா? அந்த பையனை கேரளாவில ஒரு மளிகை கடையில அவனை வேலைக்கு சேர்த்துட்டார். 10 வருஷம் பாருங்க. ஒரு கோடீஸ்வரனோட பையன் மளிகை கடையில வேலை பார்க்கறான். வேலை பார்த்து அந்த 1 ரூபாய் 2 ரூபாய் கணக்கு, 5 ரூபாய் கணக்கு எழுதுறது, வரவு என்ன, செலவு என்ன, இதெல்லாம் யாருக்கும் தெரியாம 10 வருட காலங்கள் அவன் அந்த பணம்னா என்ன, பணத்தோட கஷ்டம் என்ன, சாதாரண மக்களுடைய மனநிலை என்ன, இதெல்லாம் அறிந்துட்டு அவன் 10 வருஷம் கழிச்சு அவனுக்கு அந்த வைர பிசினஸ் உடம்புலயே கொடுத்துடல. படிப்படியா அடுத்த பிசினஸ் அந்த வைரத்துக்கு எங்க இருந்து கிடைக்குது, எப்படி, இதெல்லாம் தெரிய வச்சுட்டுதான் 20 வருடங்கள் கழிச்சுதான் அவனுக்கு அந்த வைர வியாபாரத்தோட நுணுக்கங்களே கத்து தரான். இப்ப அவன் கோடியா லாபம் சம்பாதிக்கணும் அப்படின்னா அவனுக்கு அந்த 1 ரூபாய் 2 ரூபாய் கணக்கு தெரியும். 1 ரூபாய் 2 ரூபாய் கணக்கு தெரியும். அப்ப கோடி ரூபாவுடைய மதிப்பு அப்பதான் அவனுக்கு முழுமையா தெரியும். அப்ப 1 ரூபாவுடைய அந்த மதிப்பு என்ன, 100 ரூபாவுடைய மதிப்பு என்ன, 1000 ரூபாவோட மதிப்பு என்ன, லட்சம் ரூபாயோட மதிப்பு என்ன, அப்புறமாட்டிதான் அவன் 10 லட்சம் கோடிக்கெல்லாம் கணக்கு போட முடியும். அப்ப அந்த 1 ரூபாய் மதிப்போட வேல்யூ அவன் தெரிஞ்சதுனால அவன் கோடி ரூபாவை அவன் பத்திரமாக பார்த்துக் கொள்வான். சரியா? அப்ப தலைவன் என்பவன் எப்படி இருக்கணும்னா, அவன் உடைக்கப்பட வேண்டும், உருவாக்கப்பட வேண்டும். உருவாக்கப்பட்ட உபயோகம் உள்ள தலைவனாக இருக்க வேண்டும். தலைவன் எப்படி இருக்கணும்? உடைக்கப்பட்ட தலைவனா இருக்கணும், உருவாக்கப்பட்ட தலைவனா இருக்கணும், உபயோகம் உள்ள தலைவனா இருக்கணும். அப்ப தலைவன் அப்படிங்கிற இந்த கேட்டகரி வரணும்னா அவன் நிறைய இறங்கி செயல்படணும். சரிங்களா? இந்த தலைவன் அப்படிங்கிறவன் அந்த தலைமை பகுதியில அப்படியே உட்கார்ந்துடக்கூடாது. அவன் செயல்படுகிற தலைவனாக, களம் காணுகிற தலைவனாக இருக்கணும். ஆர்டர் மட்டும் போடக்கூடாது. இறங்கி வேலை செய்யணும். ஆவிது ராஜாக்கள் யுத்தம் வரும் காலத்திலே அவன் தன்னுடைய மாளிகையிலே, அரண்மனையிலே இருந்து விட்டான். பாவம் ராஜா போற சமயத்துக்கு போற வேலையே செய்யணும், செய்யற வேலையை செய்யணும். செயல்படும் தலைவன், களம் காண்கிற தலைவனாக, தரிசனம் பெற்ற தலைவனாக இருக்கணும். தலைவனுக்கு ஒரு நல்ல லட்சணங்கள் என்னென்ன அதை புரிஞ்சு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். முதலாவது அவனுக்கு என்ன லட்சணம் வேணும் அப்படின்னா, தலைவன் தன்னை சுற்றிலும் நடப்பதை அறிந்திருக்கணும். ஒரு தலைவன், இந்தியாவோட தலைவர் அப்படின்னா எத்தனை மாநிலம் அதெல்லாம் நல்லா தெரியும். ஆனா எந்தெந்த மாநிலத்துல எந்தெந்த மக்கள் இருக்காங்க, என்ன பண்பாடு, திருவிழா, சரிங்களா, மணி வேல்யூ எப்படி இருக்குது, அவங்களுடைய விவசாயம் என்ன, அறுவடை என்ன, செலவு என்ன, விதைப்பு என்ன, எவ்வளவு விவசாய நிலம் இருக்குது, தங்கம் எவ்வளவு போகுது, வைரம் எவ்வளவு இருக்குது, பணத்தோட மதிப்பு, அமெரிக்க டாலர் மதிப்பு, அந்நிய செலாவணி மதிப்பு, எவ்வளவு ஏற்றுமதி, எவ்வளவு இறக்குமதி, வர்த்தகம் என்ன, இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். இதெல்லாம் ஒரு இந்தியன் வெளிநாட்டுல எத்தனை பேர் வேலை செய்யறாங்க, வெளிநாட்டுக்காரங்க இந்தியாவில எத்தனை பேர் வேலை செய்யறாங்க, வெளிநாட்டு முதலீடு இந்தியாவில் எவ்வளவு இருக்கு, இந்தியாவோட முதலீடு வெளிநாட்டுல எவ்வளவு இருக்கு, இதெல்லாம் தெரிஞ்சதுதான் தலைவர். அப்ப ஒரு தலைவன் என்பவன் தன்னை சுற்றி என்ன நடக்குது அப்படின்னு தெரிஞ்சிருக்கணும். அடுத்து தன்னை சார்ந்திருக்கிற ஜனங்களுக்கு தேவைகளை அறிந்திருக்கிறவனாக இருக்க வேண்டும். தன்னை சார்ந்திருக்கிற ஜனங்களின் தேவைகளை அறிந்திருக்கிறவனாக இருக்க வேண்டும். 3வது, ஜனங்களின் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்கிறவனாக இருக்கணும். 4வது, தேவனுக்கென்று தன்னை பிரதிஷ்டை செய்து கொள்ளணும். அடுத்து ஒரு தலைவன் எப்படி உருவாகிறான் அப்படின்னா, பாருங்க, தேவனுக்கு ஏற்ற ஒரு தலைவர். பாருங்க, நம்ம வாழ்க்கையில ஒரு விளையாட்டு வீரரையோ, ஒரு சினிமா நடிகரையோ, ஒரு அரசியல்வாதியோ நாம் தலைவராக ஏற்றுக்கொண்டால், நாம் அவரை பின்பற்றினால், சரிங்களா, ஒரு குறிப்பிட்ட தூரம் தான் வளர்ச்சி இருக்கும்.
சரிங்களா? அவர்களுடைய பிளஸ் தான் நம்ம பாக்குறோம், அவருடைய மைனஸ பாக்கல. அவருடைய வெளிச்சங்களை, பிரகாசத்தை, லைம்லைட் தான் பாக்குறோமே தவிர அவர்களுக்கு ஒரு இருளான பக்கம் இருக்கு, துக்கமான பக்கம் இருக்கு, அதை நம்ம பார்க்க மறந்துடுறோம். சரிங்களா? அந்த ஆவியானது, மனிதர்களுடைய ஆவியானது, விளையாட்டு வீரர்களுடைய ஆவியானது, அரசியல்வாதிகளுடைய ஆவியானது, சினிமா நட்சத்திரங்களுடைய ஆவியானது ஒரு குறிப்பிட்ட வரைக்கும் இருக்கும். அதுக்கப்புறம் மங்கி போயிடும். அப்ப இவர்களை நம்ம ரோல் மாடலா எடுத்துக்க கூடாது. அப்ப யாரும் ரோல் மாடலா எடுத்துக்கணும்னா உன்னதமான பரிசுத்தராகிய இயேசு கிறிஸ்துவை நம்ம ரோல் மாடலாக எடுத்துக்கொள்ளணும். ஏன்னா அவர் நம்மளை எப்படி முன்குறித்திருக்காரா, அவருடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக நம்மை முன்குறித்திருக்கிறார். அப்ப ரோல் மாடலா தேவனை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். மனிதர்களை பார்த்து நடக்காமல் தேவனை பார்த்து நடக்கிறவர்களா இருக்கணும். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அதே போல தலைவன் அப்படிங்கிறவன் இச்சை இல்லாதவனாக இருக்கணும், இச்சை இல்லாதவனாக இருக்க வேண்டும். அடுத்து தலைவன் அழைக்கப்பட்டிருக்கணும், அழைக்கப்பட்ட இடத்துல இருந்து அவன் பிரித்தெடுக்கப்பட்டிருக்கணும். அப்புறம் அவன் அர்ப்பணிப்புள்ளவனாக இருக்கணும். அநேகர் அழைக்கப்பட்டிருக்கலாம், ஆனா பாருங்க, தெரிந்து கொள்ளப்படுதல் ரொம்ப முக்கியம். அடுத்து தலைவன் முதலாவது தன்னுடைய ஜனங்களே விடுதலையா அவன் நடத்தணும் அப்படின்னா இவன் விடுதலை பெற்றவனாக இருக்கணும். மத்த அவன் சூதாட்டம், மது, போதைகள்ல இவன் தன்னை அடிமைப்படுத்திட கூடாது. பெண்களுடைய காரியங்கள்ல தன்னை விட்டு போட்டு கூடாது. சரிங்களா? அவன் விடுதலையாய் ஜீவித்தாதான் தன்னுடைய மக்களை விடுதலையா வச்சுக்க முடியும். அடுத்து பார்க்கலாம், அவன் பயம் இல்லாதவனாக, பாவம் இல்லாதவனாக ஒரு தலைவன் இருக்க வேண்டும். பயம் இல்லாதவனாக, பாவம் இல்லாதவனாக இருக்க வேண்டும். முக்கியமா ஜனங்களுக்கு சரிவிகிதமா பகிர்ந்து கொடுக்க தெரியணும். ஜனங்களுக்கு சரிவிகிதமா பகிர்ந்து கொடுக்க தெரியணும். அந்த தலைவனுக்கு நல்ல அழகு என்னன்னா சத்தியத்தை எடுத்து போதிக்கிறவனாக இருக்க வேண்டும். உற்சாகம் உள்ளவனாக இருக்கணும். ஒருத்தர் சில பேரை பார்த்தாலே நமக்கு சந்தோஷமா இருக்கும், உற்சாகமா பேசுவாங்க. சரிங்களா? அப்ப எப்படி இருக்கணும்? ஒரு தலைவன் நல்லா போதிக்கிறவனாக, உற்சாகம் உள்ளவனாக இருக்க வேண்டும். அப்படி இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா அந்த கணத்துக்குரிய தலைவனுக்குரிய அந்த தோரணை வந்துடும். சில பேர் பார்த்தா நல்ல கணம் பெற்றிருப்பாங்க, நல்ல கணம் பெற்றிருப்பாங்க அப்படின்னா அவங்க பின்னாடி நிறைய பிராக்டிஸ் இருக்குது, நிறைய உழைப்பு இருக்குது. என்ன கணம் பெற்றிருப்பாங்கன்னா அவங்களுடைய திறமையை அவர்கள் வளர்த்து கொண்டார்கள். திறமை உள்ளவர்களாக இருந்து திறமையை வளர்த்து கொள்றதை நம்ம பார்க்கலாம். அடுத்து இந்த குணமுள்ள தலைவன், வளரும் தலைவன், பெருக்கம் தரும் தலைவன், இலக்கு உள்ள தலைவன் நமக்கு வேண்டும். இலக்கு உள்ள தலைவன் நமக்கு வேண்டும். சரிங்களா? அடுத்து பாத்தீங்கன்னா இந்த எல்லாம் சேர்ந்துதான் ஒரு தலைவனை வெற்றி உள்ளவனாக மாற்ற முடியும். ஒரு தலைவனை வெற்றி உள்ளவனாக மாற்ற முடியும். ஒரு குறிப்பிட்ட இவ்வளவு நேரம் பார்த்த முடியாத தலைவன்னா எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு இன்னும் டீப்பா போய் பார்த்துட்டு தலைவன் எப்படி இருக்கணும். ஏன்னா ஒரு அப்பா நல்லா இருந்தா பிள்ளைய நல்லா கொண்டு போவார். அப்பாவே சரியில்லை, அப்பா தண்ணி அடிச்சுட்டு, அப்பா தம் அடிச்சுட்டு, பிள்ளைய தண்ணி அடிக்காது, தம் அடிக்காதுன்னு சொன்னா சிரிச்சுவாங்க. நீ மட்டும் அடிக்கிற அப்படின்னு கேட்டுருவாங்க. அதனால பாருங்க, நாம ஒழுங்கா இருந்தா நம்ம பிள்ளைங்க ஒழுங்கா இருக்கும். அப்ப நம்மகிட்ட தான் எல்லாருக்கும் அந்த குதிரையோட கடிவாளம், சரிங்களா, அந்த மாட்டோட மூக்குறாங்கயிறு எல்லாம் நம்ம கண்ட்ரோல்ல இருக்கணும். நம்ம கண்ட்ரோல்ல இருக்கணும். பிரேக் பஸ்ல, பைக்ல இந்த பிரேக் கண்ட்ரோல்ல இருந்தா நல்லா எங்க வேணாலும் போகலாம். கண்ட்ரோல் இல்லைன்னா ஒண்ணும் பண்ண முடியாது. அப்ப தலைவன் அழகு என்ன அப்படின்னா அசாதாரணமான சூழ்நிலையில நல்ல முடிவுகளை எடுக்க தெரியணும். ஒரு தலைவனுக்கு ஒரு குணாதிசயங்கள்ல ரொம்ப முக்கியமானது என்ன? ஒரு அசாதாரணமான சூழ்நிலை, இந்த சுச்சுவேஷனை கையாள முடியாது, அப்ப அந்த தலைவனுக்கு மட்டும் அதை கையாள தெரியணும். தலைவனுக்கு மட்டும் கையாள தெரியணும். அதுதான் தலைவன். யாருமே கையாள முடியாத சுச்சுவேஷன்ல அவன் கையாள தெரிஞ்சிருக்கணும். சரிங்களா? பாருங்க, தாவீது விஷயத்துல தாவீது மேல கல்லறிய துணிந்தாங்களாம். தாவீதோட மனைவி அபிகாயில், அகினோவா, அவருடைய பிள்ளைங்க, அவரோட இருந்த எல்லாருடைய மனைவியும் அந்த அம்மோனியர்கள் புடிச்சிட்டு போயிட்டாங்க. நவலேக்கர் புடிச்சிட்டு போகும்போது இவனை அவன் தாவீதோட இருந்தவங்க கல்லறின்னு நினைக்கும் பொழுது பாருங்க, சொந்தக்காரங்க சொந்தத்தையே கல்லறின்னு நினைக்கும் போது தாவீது கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்திக் கொண்டான். அந்த சமயத்துல அவன் தாவீது தன்னுடைய மனசை விட்டுருந்தான்னா அவன் மரித்து போயிருப்பான். சரிங்களா? அப்ப அசாதாரணமான சூழ்நிலையில தன்னை தற்காத்துக் கொள்கிறதுக்கும், குறிப்பாக மக்களை தற்காத்துக் கொள்கிறதுக்கும் நல்ல முடிவு எடுக்க தெரிஞ்சுக்கணும். ரெண்டாவது, ஒரு தலைவனுக்கு என்ன முக்கியமான ஒரு விஷயம் வேணும்னா சுய விழிப்புணர்ச்சி. அலெக்சாண்டர் தூங்கும் போது எப்பவுமே அந்த பட்டயத்தை வச்சுதான் தூங்குவார். சரிங்களா? லைட்டா ஒரு பாத்திரம் கீழே விழுந்தாலும், ஒரு துணி கீழே விழுந்தாலும், ஏதாவது ஒரு சத்தம் கேட்டாலும் எந்திரிக்கக்கூடிய திறமை இந்த அலெக்சாண்டர் இருக்குது. அலெக்சாண்டர் ஒரு தலைவன் சுய விழிப்புணர்ச்சி உள்ளவனா இருக்கும். எப்ப சில பேர் பாத்தீங்கன்னா அவங்க தூக்கத்துல இருந்து எழுப்புறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கும், எழும்புறதுக்கே
ரொம்ப கஷ்டமா இருக்கும். இவங்க தலைவனாக சான்ஸே கிடையாது. தூக்கத்துக்கு தன்னை விட்டு போட்டவர்கள் தலைவனாகிறதுக்கு சான்ஸே கிடையாது. தூக்கத்தை சரிங்களா வென்றவர்கள் தலைவராகலாம். தூக்கத்தை வென்றவர்கள் தலைவராகலாம். எப்பவுமே ஒரு சுய விழிப்புணர்ச்சி இருக்கணும். அதாவது எதிர்காலத்தை குறித்த அறிவு, எது எப்போனாலும் நடக்கலாம், ஆனா எப்பவுமே நம்ம தயாராக வைத்துக் கொள்ளணும் ஒரு அறிவு தலைவனுக்கு இருக்கணும். அடுத்து எப்பவுமே தலைவனுங்கிறவன் சுறுசுறுப்பு உள்ளவனா இருக்கணும். அதாவது கற்றுக்கொண்டே இருக்கணும், அப்டேட்டா இருக்கணும். அதாவது இப்ப இளைஞர்கள் இன்டர்வியூக்கு போறாங்க அப்படின்னா எப்படி இருக்காங்க, இன்டர்வியூக்கு போறாங்கன்னா எப்படி காலேஜ்ல இருந்து சொல்லிக் கொடுப்பாங்க. எப்படி என்ன இன்னைக்கு டீசல் விலை என்ன, பெட்ரோல் விலை என்ன, தங்க விலை என்ன, டாலர் விலை என்ன, சிங்கப்பூர் சில்வர் விலை என்ன, இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். அப்டேட்டா இருக்கணும், அப்டேட்டா இருக்கணும். எந்த விஷயத்திலுமே அப்டேட்டா. கிரிக்கெட் ஸ்கோர் என்னன்னு கேட்டா அப்டேட் சொல்ல தெரியுது. ஆனா இந்த நாட்டுடைய அந்நிய செலாவணி அமெரிக்கன் டாலர் மதிப்பு சொல்ல தெரியல. அந்த அளவுக்கு நம்மளுடைய வாலிபர்களுடைய நிலைமை சரிங்களா. ஒரு அவருடைய இந்த சினிமா நட்சத்திரங்களுடைய படம், யார் படம் வரப்போகுது, எத்தனை நாள் ஓட போகுது, யார் டைரக்டர், யார் ப்ரொடியூசர், யார் ஹீரோயின், இதெல்லாம் தெரியுதே தவிர சரிங்களா உலக நடிப்பு அவர்களுக்கு தெரியல. இவர்கள் தலைவராக முடியாது சரிங்களா. அடுத்து தலைவன் அப்படிங்கிறவன் கண்ணியம் உள்ளவனா இருக்கணும். ஒரு ஆண்ட எப்படி பேசணும், ஒரு பெண்கிட்ட எப்படி பேசணும், ஒரு கூட்டத்துல எப்படி பேசணும், தனியா எப்படி பேசணும், ரகசியத்தை எப்படி பேசணும், மறைபொருள்களை எப்படி வெளிப்படுத்தணும், இதெல்லாம் தெரிஞ்சவன் தான் தலைவனாக முடியும். அடுத்து தலைவனுக்கு பொறுப்புணர்வு இருக்கணும். தலைவனுக்கு எப்படி இருக்கணும், பொறுப்புணர்வு இருக்கணும். ஒரு பெரிய ஹை போஸ்ட் கோடி பேருக்கு கிடைக்காது, உனக்கு கிடைச்சிருக்குது சரிங்களா. லட்சம் பேருக்கு கிடைக்காது, உனக்கு கிடைச்சிருக்குது சரிங்களா. அப்ப தலைவனுக்கு ஒரு பொறுப்புணர்வு. என்ன நம்பி ஒரு குடும்பம் இருக்குது, என்ன நம்பி ஒரு பள்ளிக்கூடம் இருக்குது, என்ன நம்பி ஒரு தொழிற்சாலை இருக்குது, என்ன நம்பி ஒரு பெரிய இயக்கம் இருக்குது, என்ன நம்பி ஒரு சபை இருக்குது, என்ன நம்பி ஒரு நாடே இருக்குது அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வு, ஒரு பொறுப்புணர்வு தலைவனுக்கு இருக்கணும். அடுத்து பாருங்க, உறவை வளர்ப்பதில் தலைவனுக்கு கவனம் இருக்கணும். குடும்ப உறவானாலும் சரி, சொந்தக்காரங்களாலும் சரி, அந்நிய நாடானாலும் சரி, அவங்களுக்குள்ளே ஒரு சுமூகமான உறவு இருக்கணும், சரிங்களா. அடுத்து பொறுப்பான நபரை அதிகாரியாக வைத்துக் கொள்ளணும், பொறுப்பான நபர்கிட்ட பொறுப்பை கொடுக்கணும். அடுத்து பாத்தீங்கன்னா கடைசியா பிறருக்கு முன்மாதிரியாக நடந்து கொள்ளணும். நம்ம முதல்ல பார்த்தோம் இல்லையா, ஒரு தலைவனாக போறவன் யார ரோல் மாடலா வச்சுக்கணும் அப்படின்னு பாக்குறோம் இல்லையா. இப்ப தலைவன் ஆகும் போது அடுத்தவங்க நம்மளை பார்க்கணும், அடுத்தவங்க நம்மள உள்ள இயேசுவை பார்க்கணும். எப்படி சொல்லலாம்னா, பவுல் சொல்றாரு இல்லையா, நான் இயேசுவின் அச்சு அடையாளங்களை தரித்திருக்கிறேன். உங்களை பார்க்கும்போது சரிங்களா, நீங்க கருப்பா இருக்கீங்களோ, சேப்பா இருக்கீங்களோ, குட்டியா இருக்கீங்களோ, நெட்டையா இருக்கீங்களோ, அதை பார்க்க மாட்டாங்க. உங்களுடைய உள்ளான சுவாபத்தை, நீங்க கனி கொடுக்கக்கூடிய விதத்தை பார்ப்பாங்க. அதனால நீங்க மற்றவர்களுக்கு ரோல் மாடலா இருக்கும். இதெல்லாம் நினைஞ்சவங்க யோசுவா. மோசேக்கு அப்புறம் மோசேயுடைய பிள்ளைகள் கெர்சோமுக்கோ எலியேசருக்கோ கிடைக்காத சந்தர்ப்பம் தேவனுடைய கிருபையினால் அனுக்கிரகத்தினால யோசுவாவுக்கு போறதை பார்க்கலாம். யோசே முதல்ல சொன்ன இல்லையா, ஒரு பலத்த தீர்க்கதரிசி. மோசே தேவனுடைய மனுஷன், தேவனுடைய தாசன், தேவனுடைய ஊழியக்காரன், தேவனுடைய தீர்க்கதரிசி, திவ்ய சமுத்திரம் உடையவன், பஞ்சாங்கங்களை எழுதியவன், எகிப்தை அசித்தவன், தேவனை தரிசித்தவன், இயேசுவை பார்த்தவன், 613 கற்பனைகளை கட்டளைகளை பெற்றவன், 2 சாட்சிகள்ல வரப்போற 2 சாட்சிகள் அவன் ஒருத்தரா இருக்கலாம். 30 லட்சம் பேரை வழிநடத்தினவன், எகிப்தின் சகல சாஸ்திரத்தையும் கற்று தேர்ந்தவன். இந்த கெப்பாசிட்டி எல்லாம் சேர்ந்த ஒருவன் மறைய போறான். அந்த இடத்துல வரணும். இப்ப எலியா வல்லத்த தீர்க்கதரிசி, கருத்தா ஜெபித்தவன், கர்ப்ப வேதனையோடு ஜெபித்தவன், தேவ அக்னி இறக்கணவன், மலை இறக்கணவன், வானத்தை அடைச்சவன், வானத்திலிருந்து அக்னி இறக்கணவன், ரதத்துக்கு முன்பாக ஓடினவன், பலத்த பயங்கரமான கிருவிகளை செய்தவன். அவன் இடத்துக்கு ஒருத்தன் வர முடியுமா அப்படின்னு யோசனை செய்யும் போது அவனோட டாப்பாலா வந்திருக்கான். எலிசா அவனோட டாப்பாலா வந்திருக்கிறான். தாவீது யுத்த வீரன், சௌந்தரியம் உள்ளவன் சரிங்களா, மகா பராக்கிரமசாலி, அவனுக்கு வாசிப்பதில் தேறியவன், அவனுக்கு யாரும் வாசிக்க தெரியும், பட்டயத்தையும் உருவ தெரியும். இவனுக்கு அடுத்து தாவீதுக்கு அடுத்து யாரு? ஏன்னா தாவீதை பார்த்து பக்கத்து தேசங்கள்லாம் பயந்து இருக்குது. தாவீதுக்கு அடுத்து யாரு? அப்படி இத்தனை பிள்ளைங்க இருக்குதே, தாவீதுக்கு அடுத்து யார் வரப்போறா, நாட்டை ஆள போறா? தாவீதை விட சிறப்பா ஆட்சி செய்த சாலமோன் ஒரு குறிப்பிட்ட காலம் சரிங்களா. ஆனா பாருங்க, மோசேக்கு அடுத்து அதே போல மோசே இவ்வளவு பெரிய ஆளு, தேவனுக்கு சிநேகிதனா இருந்தான், தேவனோடு முகமுகமா பேசுறது போல. அப்ப யோசிக்கணும், அப்ப இந்த கெப்பாசிட்டி உள்ள தலைவர் யாரு அப்படின்னா யோசுவா தான். ஆசாரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாது இருந்தான். நம்மளுடைய நிலைமை என்ன? ஒரு போஸ்டிங் உங்களுக்கு, நீங்க ஆபீஸ்ல வேலை செய்றீங்க, ஒரு போஸ்டிங், ஹை போஸ்டிங் ஒரு வேக்கண்டா இருக்குது. அடுத்த போஸ்டிங் யாரு வெளியில இருந்து எடுக்கிறாங்களா, உங்களை எடுக்கிறாங்களா பாருங்க. சும்மா யாரும் சம்பளம் தந்துட மாட்டாங்க, உழைச்சாதான் சம்பளம் தருவாங்க. ஸ்டஃப் இருக்கணும், உள்ளுக்குள்ள ஸ்டஃப் இருந்தாதான் சம்பளம்
சரியா? ஒண்ணும் இல்ல, ஸ்டஃப்னா என்ன, உள்ளுக்குள்ள இருக்கிற விஷயம். இப்ப ஒண்ணும் இல்ல, 10 ரூபாய்க்கு சமோசா வாங்குறோம். 10 ரூபாய்க்கு சமோசால மசாலா ஒரு நல்லா ஃபுல்லா இருந்தா வாங்கி சந்தோஷமா சாப்பிடுவோம். 10 ரூபாய் அந்த சமோசால மசாலா கம்மியா இருந்துச்சுன்னா என்ன முறை முறைக்கிறோம், கடைக்காரன் என்ன திட்டுறோம். அப்ப மசாலா சமோசாவுக்குள்ள மசாலா ஸ்டஃப் கம்மியா இருக்குன்னு சொல்லிட்டு 10 ரூபாய்க்கு நம்ம அவ்வளவு பேசுறோம். அப்ப நீங்க ப்ரமோஷன் வாங்கணும் அப்படின்னா உங்க திறமையை வளர்த்துக்கங்க, பன்முக திறமை உள்ளவர்களாக இருங்க. தாவீது வாசிப்பதில் தேறியவன், யுத்த வீரன், காரிய சமத்தன், சௌந்தரியம் உள்ளவன், பராக்கிரமசாலி, எல்லாத்தையும் பெற்றிருந்தவன். அதே போல மோசே எகிப்தின் சகல சாஸ்திரங்களையும் கற்று தேர்ந்தவன். எகிப்து உலகத்தின் முதல் சாம்ராஜ்யம், உலகத்தையே முதல் ஆட்டிப்படுத்தது எகிப்து. அந்த எகிப்துகளுடைய எல்லா சாஸ்திரத்தையும் கற்று தேர்ந்தவன் மோசே. மோசேக்கு அப்புறம் யாரா? யோசுவா. யோசுவா எப்படி? யோசுவா மொத்தமா ஒரே அடக்கல யோசுவா அடக்கலாம். ஞானத்தின் ஆவியினால் நிறைந்தவன். அந்த ஞானத்தின் ஆவி தேவன் மோசே மூலமா தான் கொடுத்தார். மோசே மூலியமா தான் இவருக்கு கொடுத்தார். அதே போல நாம ஞானத்தின் ஆவியை பெற விரும்பணும். எப்படி நாம தாவீது சொல்லல, தாவீதுக்கு அப்புறம் சாலமோன் எழுப்பி பிரகாசிச்சானா? அப்ப சாலமோனுக்கு எழுப்பி பிரகாசிக்கு என்ன காரணம்? உணர்வுள்ள இருதயம், ஞான இருதயத்தை அவன் கேட்டான். ஞான இருதயத்தை கேட்டான். அப்ப இந்த யோசுவா எழும்பி பிரகாசிக்க போறதுக்கு காரணம் என்னன்னா, அந்த எப்படி ஒரு இரும்பு காந்தத்தோடு ஒட்டி 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 அதோட சக்தி எழுத்துக்கும், அதே போல அவன் தேவனுடைய மனுஷனோடு இருந்து 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 தேவனோடு எப்படி பேசுறாரு, எப்படி நடக்கிறாரு, இதெல்லாம் கத்து 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 இவனும் தேவனுடைய மனுஷனாகிறத பார்க்கலாம். தேவனுடைய மனுஷனாகிறத பார்க்கலாம்.